தமிழகத்தின் கடனை இரட்டிப்பாக்கிய திமுக, அதனை விமர்சித்த காங்கிரஸ், சப்போர்ட்டுக்கு வந்த அண்ணாமலை, நடந்தது என்ன? தமிழகத்தின் கடனை திமுக இரட்டிப்பாக்கி உள்ளது அப்படின்னு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருந்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தை விட தமிழகத்தின் கடன் நிலைமை மோசமாகி உள்ளது அப்படின்னு காங்கிரஸ் தகவல் பகுப்பாய்வு குழு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி கூறியிருந்த கருத்தையும் அண்ணாமலை வரவேற்றிருக்காரு. அவரு சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவுல கூறியிருக்கிறதுல, பொய் சொல்வதில் கோபாலபுரம் குடும்பம் முனைவர் பட்டம் பெற்றிருப்பதாக கடுமையாக சாடியிருக்காரு. திமுக ஆட்சிக்கு வந்த வெறும் 5 ஆண்டுகள்ல தமிழகத்தோட கடன் இருமடங்காக அதிகரித்துள்ளதாகவும் அவரு சுட்டிக்காட்டியிருக்காரு. இது மாநிலத்தின் நிதிநிலை வரலாற்றுல ஒரு பெரும் சறுக்கலாக பார்க்கப்படுகிறது. பற்றாக்குறைகளை மறைப்பதற்கும் மிகைப்படுத்தப்பட்ட வளர்ச்சி கதைகளை முன்னிறுத்துவதற்கும் கடன்களை வசதியாக பயன்படுத்தியதாக திமுக மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் நிதி நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மை குறித்த கேள்விகளை எழுப்பியிருக்கு. இருப்பினும் இந்த விமர்சனங்களுக்கு அப்பால் திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் இடையே உண்மையில் என்ன நடக்கிறது என்ற மிகப்பெரிய கேள்வி அரசியல் வட்டாரங்கள்ல எழுந்திருக்கு. இரு கட்சிகளிடையேயான உறவுல சில விரிசல்கள் உருவாக ஆரம்பித்திருப்பதாக கூறப்படுகிறது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சகாப்தத்துல நிலவி இருக்கக்கூடிய மோதல்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் மீண்டும் தலை தூக்குவது போல தெரிகிறது. இதனால தேசிய அளவுல கூட்டணிகளுக்குள் இருக்கக்கூடிய பிளவுகள் வெளிப்படையாக தெரிய தொடங்கியிருக்கு. இவ்வாறு அண்ணாமலை கூறியிருக்காரு. அதுபோல் மற்றொரு ட்விட்டில் அண்ணாமலை கூறியிருப்பதுல, கடந்த 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்ற சுமார் 40,000 இளைஞர்களுக்கு இன்று வரை பணி நியமனம் வழங்கப்படல. இது குறித்து பலமுறை அவர்கள் கோரிக்கை வைத்தும் அறவழி போராட்டங்கள் நடத்தியும் திமுக அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. தன்னுடைய 2021 தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி எண் 177ல இவர்களுக்கு பணி வழங்குவோம் என்று பொய்க்கூறி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுக இன்று வரை அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் துரோகம் செய்து வருகிறது. இதுவரை 99 போராட்டங்கள் நடத்தியும் திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததால பெரும் ஏமாற்றத்திலும் விரக்தியிலும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்று 100வது முறையாக போராடி கொண்டிருக்கின்றனர். தகுதி தேர்வுக்கு பின்னரும் மற்றொரு போட்டித் தேர்வு நடத்தக்கூடிய அரசாணை 149ஐ கைவிட்டு 2013ஆம் ஆண்டு தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு நேரடி பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழக பாஜக சார்பில் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறோம். கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் அவர்கள் போராட்டத்துல நேரடியாக கலந்து கொண்டு எங்கள் ஆதரவையும் வெளிப்படுத்தினோம். தொடர்ந்து தமிழக பாஜக அவர்கள் கோரிக்கைகளுக்கு துணை நிற்கும். போலி வாக்குறுதிகள் கொடுத்து மக்களை ஏமாற்ற புதிதாக ஒரு தேர்தல் அறிக்கை குழு அமைப்பதை விட்டுவிட்டு 5 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முதலமைச்சர் திரு M.K. ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உடனடியாக 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பணி நியமனம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்களை திமுக அரசையும் வலியுறுத்துகிறேன் அப்படின்னு அண்ணாமலை தெரிவிச்சிருக்காரு. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.